வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் எப்பவுமே ரெகுலராக அஸ்வினுக்கு வந்து 2 நாள் சமைக்கிற வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஆரம்பிக்கு முன்னாடி சொல்லிடுறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் செஞ்சது வந்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லியிருந்தீங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. பை மிஸ்டேக், ஏன் மிஸ்டேக் தான். நான் ஆர்வமாக கேட்டேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து பாவக்காய் செய்யறது பிடிக்காது, ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நான் செய்ய மாட்டேன்னு. காய்கறி கடையில கூட அஸ்வினாலும் நீங்க அதை எடுத்தே ஆகணும், எனக்கு வேணும் பாவக்காய் வேணும்னு சொன்னவாடி தான் நான் எடுத்து செஞ்சேனே. நிறைய பேர் பாவக்காய் சாமிக்கு செஞ்சு கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, கேட்டேன் என் மேலே தான் தப்பு. அப்படி சொல்றதா இருந்தா என்னதான் சொல்லணும், எனக்கு பிடிச்சதுனால கேட்டேன். நிறைய பேர் அப்பயுமே அத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி பாவக்காய் சாப்பிடக்கூடாதுரா தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அஸ்வின் எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அடுத்த வருஷம் 5 வருஷம் தான் மாலை போடுறீங்க. நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சதே இல்லை. எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட்டே இருந்தேனே தவிர எனக்கு வந்து பாவக்காய் வந்து நான் அப்போ எனக்கு பிடிக்கல. பாவக்காய் அப்போ எனக்கு சத்தியமாக பிடிக்காது. இப்போ சாரு செஞ்சதுக்கு தான் பாவக்காய் பிடிக்கும். நான் போன வீட்டிலேயே சொல்லியிருப்பேன், இவங்க செய்கிறத யார் சாப்பிட்டாலுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க செஞ்சு தான் அந்த பாவக்காய் கொடுத்து எனக்கு அதை பழக்கிட்டாங்க. நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் எனக்கு பாவக்காய் கேட்டேன் தவிர சாப்பிடுங்க. மன்னிச்சுக்கங்க, என்ன மன்னிச்சுக்கங்க. அவங்களும் அடுத்து முருகனுக்கு போடுவாரு. அப்போ வந்து நான் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா, ஏன்னா இந்த டைம் எனக்கு எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு 4-5 நாள்ல ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து முருகனுக்கு மாலை போடும்போது நான் ப்ராப்பரா இருப்பேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கும் அஸ்வினுக்கு பிடிச்சதுதான் பீர்க்கங்காய் கூட்டு மாதிரி செய்ய போறேன். அதாவது பீர்க்கங்காய் கூட்டு, காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கிறேன். காரக்குழம்பு மீன்ஸ் புளி குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. வேண்டாம், எனக்கு பீர்க்கங்காய் கூட்டையே நல்லா நிறைய வைக்கணும் அப்படின்னு சொன்ன நான் 3 பெரிய காய் வாங்கிட்டு வந்துட்டேன். பீர்க்கங்காய் கூட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எதுவுமே வேணான்ட்டாங்க, ரசம் எதுவும் வேணாம், கூட எதுவுமே வேணாம், பீர்க்கங்காய் பொரியல் சாப்பாடு மட்டும் போதும். அதுலேயே சூப்பராக இருக்கும். எப்படி பாவக்காய் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அதே மாதிரி பீர்க்கங்காய் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க. யதார்த்தமாக சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2-3 டைம் செஞ்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்ய சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போவும் அதே பீர்க்கங்காய் நமக்கு அது ஒன்று போதும். சாமிக்கு 2 பொரியல் வச்சு தான் சமைக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு இந்த அளவுக்கு தான் லிமிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாமிக்குன்னு பார்த்துட்டு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன், கொஞ்சம் தான். எது வச்சாலும் ஏதாவது வேஸ்டா போற மாதிரி இருந்துச்சு, சாப்பிடலன்னா கஷ்டப்பட்டு வச்சு சாப்பிடுவேன். அதுவும் ஒரு 2-3 நாள் வச்சிருவேன். அரிசி 1.5 போடுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா சாப்பிடுவோம். இவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே எனக்கு அவ்வளோதான் சாப்பாடு 1.5 போட்டாலுமே ஃபுல்லாக சாப்பிடுவேன். எங்கள் அம்மா எல்லாம் என்னை பார்த்து சாப்பிட்டாவாங்க, இவ்வளோ சாப்பிடுவியா நீ அப்படிங்கிற அளவுக்குலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப முடியல, சாப்பிட முடியல. வெளியே போனாலுமே என்ன, நானும் ரொம்ப 2 இட்லிக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், எனக்கு சாப்பிட முடியல அதுக்கு மேலே. இவங்களும் வந்து இப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் 20 தோசை சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் அசால்ட்டா போகும் 20 தோசை. நான் டென்ஷன் ஆகும், ஐயோ தந்துட்டே இருப்பாங்க, தோசை பைத்தியமே அப்படின்னு. இப்பெல்லாம் அஸ்வின் இன்னொரு தோசை போதும் 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 இவ்வளவுதான் வந்து வாயில இருந்து. இந்த மாதிரி ஏத்துக்க முடியல. அதாவது அது இன்னும் சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் சுத்தி போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், கயிறு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இறங்க மாட்டேங்குது. இது மன கஷ்டம் போல, அதெல்லாம் இறங்க மாட்டேங்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சமைக்க போகிறாங்க. அது எப்படி சமைக்கிறாங்க, நான் போன வீடியோவில் பார்த்து பாவக்காய் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னல. ஸோ அதே மாதிரி இந்த டிஷ்ஷையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கே பிடிக்கும். நான் சமைச்சது எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆனால் இது வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சமைக்க போகிறேன். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் அது வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் மாற்றணும். அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க, என்ன ட்ரெஸ் போட்டு போனாலும் வந்த உடனே வீட்டில் மாற்றணும். சில பேர் என் தங்கச்சியெல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய கிராண்டாக ட்ரெஸ் போட்டாலும் அப்படியே தூங்கிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி சுத்தமாக பிடிக்காது. ஸ்கூலில் போனாலுமே யூனிஃபார்ம் வந்தவொடனே என்ன செய்யணும்னு தெரியாது, யூனிஃபார்ம் கட்டி ட்ரெஸ் மாற்றிடுவேன். அதனோட பழக்கம் நிறையா பேத்துக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் அப்படி இல்லை, ஜீன்ஸ் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும், சண்டை தான் வரும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே. உங்களை மாதிரி எப்படி நிறைய பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்ன மாதிரி எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. எக்கச்சக்க பேர் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் வேணா சொல்லுங்க, உங்கள் தம்பியோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வெளியே போயிட்டு வராங்க, இல்லை எங்கேயாவது போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஜீன்ஸ் பேண்டோடய வந்தோடனே படுத்து தூங்கிடுவாங்க. சாப்பிட்றது எல்லாமே அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ட்ரெஸ் மாற்றுறது வந்து சில பேர் தான். ஆனால் நிறைய பேர் என்ன மாதிரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு தூங்கி காலையில் எழுந்து குளிச்சு ட்ரெஸ் மாற்றுறவங்க இருப்பாங்க.
அப்படி நான் ஒரு நாள் கூட அப்படி இருந்தது இல்லை. இவன் 2 வருஷம் பாக்குறீங்களா, 2 வருஷம் ஒரு நாள்ல கூட நான் அப்படி இருந்ததே இல்லை. ஆனா இப்ப என்னையும் மாத்திட்டாங்க. நானும் வந்த நைட்டு வந்து ட்ரெஸ் மாத்தலாம், ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்தனை கழட்டிடுறேன் அப்படின்னு போய் கழட்டி. எங்க வீட்டு தான் மெயினான சண்டை வரும். எப்படின்னா இங்க வந்து ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும் ஆனா மாத்திடுவாங்க. அங்க வந்து இவங்க சைஸ்க்கு இருக்கா, எங்க அப்பா அது இந்த மாதிரி தான் இருக்குமா. நாம இந்த நந்த நாளா படத்துல ஒரு மிஸ்கின் மாதிரி இப்படி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படியே கையில இப்படியே பிடிச்சிருக்கேன். அப்படிலாம் இருக்காது. இல்ல அவங்க அப்பா சைஸ்ல எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் இப்படி இருக்க முடியும். இல்ல ஆனா வந்து நீ என்ன பண்ண, எங்க தாத்தாவோட வேட்டி அன்றாயிரம் கூட உள்ள இருக்கும், அதையாவது நீங்க போட்டு தூங்கணும், கழட்டி ஆகணும். எங்க வீட்டுல விட்டுடி அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்வாங்க எங்க வீட்டுல. இருந்தா நீ கழட்டி தான் ஆகணும், இல்ல கிட்ட படுக்காதீங்க, எஞ்சி போயிருங்க இப்படியே சண்டை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை கழட்டவே மாட்டேன். அதையும் மீறி ஒரு தடவை சண்டை போட்டுலாம் தூங்கிருக்கோம். ட்ரெஸ் மாத்தலைன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். எனக்கு இந்த ஃப்ரீயா தூங்குங்க, எதுக்கு நீ கசகசன்னு படுக்குறீங்க, உங்களுக்கு அப்படி கசகசன்னு எதுக்கு படுக்கணும்லாம் கேட்பேன். நமக்கு அப்படி இருந்தாதான் தூக்கமே வரும். ஃப்ரீயா உங்கள மாதிரி இருக்கிறத விட என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பார்க்கலாம், யாருன்னு பார்க்கலாம். எங்க எல்லோ கலர் பிடிக்கும்னா எல்லோன்னு கவனிங்க, உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும்னா பச்சைன்னு கவனிங்க. நீங்க பாப்போம் யாரு மோஸ்ட்லி என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி தான் இருப்பாங்க நிறைய பேர். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்த உடனே ட்ரெஸ் மாத்தி. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மோஸ்ட்லி வந்த உடனே இருக்கிற ட்ரெஸ்லயே வேலை பார்த்து அப்படியே தூங்கிட்டு அப்படியே இருந்துச்சு அப்படி. ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகிறோம் இல்லை வெளியே ஏதாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணோம், இந்த மாதிரி டைம்ல இந்த போட்டு பழகிட்டோம். ஸோ அதே மாதிரி எப்படின்னா நான் வேலை செய்யிட்டு வரேன் அப்படின்னா இன்னும் 2 மணி நேரம் எனக்கு தூக்கம் கிடைக்கிறதே ஒரு 2 மணி நேரம், சாப்பிட்டு படுக்கிறதுல இந்த 1 மணி நேரம் கிடைக்கும் அப்படின்னா அதே ட்ரெஸ்லேயே படுத்து தூங்கி டக்குன்னு எழுந்து மறுபடியும் அப்படி வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இருந்து பழகிட்டதுனால எங்களுக்கு அதை கழட்ட மனசு வர மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, நான் இதே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன், போய் சமைப்பேன். இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் பண்ணித்தட்டா? அப்படியே இந்த இது மட்டும் தோலெல்லாம் உரிக்கக்கூடாது, இந்த இது மட்டும் அந்த ஷார்ப்பா இருக்குல்ல அது மட்டும் எடுத்தா போதும். மோஸ்ட்லி சமைக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் யாரும் சொல்றது வயசு பொண்ணுங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. அதை விட மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாங்களும் தான் வீட்டில் வேலை செய்கிறோம், எங்களுக்கும் தான் கஷ்டம் இருக்குது, நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எங்கள் கஷ்டத்தை நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கஷ்டம் நீங்கள் சொல்லலை, அவ்வளோதான். கஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக யார்ட்டும் ஒரு ஷேர் பண்ணுவீங்க, நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன ஷேர் பண்ண ஆள் இல்லை. அதே தான் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து வீட்டில் இருக்க மாட்டோம், மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டோம். இன்னொன்று என்னன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க அக்காவும் வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். வீடும் பூட்டி தான் இருக்கும், அவங்களுக்கு நம்ம பக்கத்தில் யாரும் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அக்கா வந்தாலும் 8 மணிக்கு மேலே வருவாங்க, 9 மணிக்கு வருவாங்க. ஆமாம், அதனால் பேசுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஓனரோட வீடு இருக்கு, அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களும் ஆனால் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பேசுவோம், கதை அடிப்போம். இப்போ போகிறதில்ல, மாலை போட்டிருக்காங்காட்டி. மாலை போட்டிருந்தாலும் போக முடியல. அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணாதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன சார், ரெகுலராக வீடியோஸ் வரதுக்கு காரணமே அதுதான். எங்கேயுமே போகிறதில்ல, கரெக்டான மாலை போட்டனால கரெக்டாக வீட்லேயே இருக்கும், காலையில் வச்சுக்க எல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெகுலர்ஸாக என்ன சமைக்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் வீடியோ வந்து. இதுவே நாங்கள் இன்னும் திருப்பி வெளியே இப்போ எப்படி வெயில் காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே சுற்றுற வேலை தான் இருக்கும். அப்போ வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், வீடியோஸ் ரெகுலராக வரது கஷ்டம். பட் இப்போ வீட்டில் நல்லா ஜாலியாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுங்க ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் போட தான் செய்கிறோம், ஆனால் என்னன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது போடுறதுக்கு. நாங்கள் ரெடி என்ன சாமி, எங்களுக்கும் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, நம்ம வந்து இன்னும் நல்லா போடணும், அவங்களுக்கு ஒன்றா புதுசாக போடணும்னு ஆசை இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது, அதாவது 9 to 5 இல்லை 9 to 9 இந்த ரேஞ்சில் டைம் இருக்குது. சில பேருக்கு 24 hours எப்படின்னா ஒரு 24 hours வேலை. இந்த பெட்ரோல் பங்க்கில் நான் வேலை செஞ்சுருக்கேன், ஸோ அதனால சொல்கிறேன். ஒரு 24 hours வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அடுத்து 24 hours வந்து லீவ் விட்ருவாங்க. மாதத்தில் 5 நாள் வேலை, 5 நாள் லீவு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வேலை செய்கிறவங்களால வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு லீவு கிடைக்கும். சில பேருக்கு வந்து காலையில் இந்த 8 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி இல்லை, காலையில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அதை நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி அடுத்த நாள் போகிறதுக்காக திரும்ப அடுத்த நாள் வந்து வீடியோ எடுத்துட்டு உங்களதை விட இது ரொம்பவே கஷ்டம் தான். அதாவது கடல் மாதிரி என்ன பண்ணாலும் முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னா
அந்த இன்னைக்கு முடிஞ்சா கொஞ்சம் மூச்சு விடுங்க, எங்களுக்கு இது நல்லா போகுதா இங்க அடுத்தது போடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் எங்களுக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு டீ டைமு, லஞ்ச் டைமு, திரும்பவும் டீ டைமு, இந்த வீட்டுக்கு போகிற டைமு இதெல்லாம் கரெக்டாக வந்துடும். பட் எங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கனால எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செஞ்சாதான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ். இது வந்து ஒரு வேலையாவே நினைக்கலாம், ஆனா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நான் இது செய்து கொஞ்சம் நீங்கள் எல்லா யூடியூபர்ஸை கேட்டு பார்த்தோன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே கஷ்டம், தலைவலி, ப்ரெஷர், இந்த மாதிரி நிறையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க யூடியூபர்ஸ்லாம். எப்படி வீட்டு வேலையும் பார்த்து குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு வீடியோ ஒரு ஐடி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சுக்காது, 2 ஐடி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமாவே இருக்கும். ஓப்பனா சொல்றேன், நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல 3 ஐடி, யூடியூப்ல 2 ஐடி. ஃபர்ஸ்ட் 3 ஐடியா இருந்துச்சு யூடியூப்ல, இப்ப 2 ஐடி. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஒத்தாளா. அஸ்வின் ஏதாவது பண்ணா கூட நானும் போஸ்ட் பண்றதால நானும், அவங்க எடிட்லாம் பண்றது அவங்க. இப்போ வந்து நான் என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப மாலை போட்டதுக்கு அப்புறம். ஆமா, மாலை போட்டதுக்கு அப்புறம் அப்படி போயிட்டு இருக்கு. இதுல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தனியாக எடுக்கணும். எப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுக்கணும், போட்டோ போஸ்ட் ஏதாவது போடணும், அதுக்காக போட்டோ எடுக்கணும். இன்னொன்று ப்ரமோஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பண்ணணும். அவங்க சொல்ற டைம்குள்ள அதை பண்ணணும். இன்னொன்று என்ன பண்ணா, யூடியூப்ல போடுற ரீல்ஸை நாங்கள் இன்ஸ்டால போடுற ரீல்ஸை யூடியூப்லயும் போடுவோம். தென் ஓன் வாய்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா போகுங்கிறதுக்காக ஓன் வாய்ஸும் போடுவோம். இன்னொன்று பிளாக் எடுக்கணும், டெய்லி பிளாக் எடுக்கிறதுனால டெய்லி அதை வீடியோ எடுக்கணும். கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். அது எடிட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு போயிருங்க, நைட்லாம் கண்ணு வலிக்கும். சீரியஸா யூடியூபே வேணாம் விட்டுட்டு போலான்னு தோணும். ஆனா அதையும் மீறி இருக்கவங்க தான் வந்து யூடியூப்ல வந்து ஏதாவது ஏர்ன் பண்ண முடியும், கொஞ்சம் ஏதாவது ரீச் ஆக முடியும். ஸோ யூடியூப் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேருக்கு எங்களோட கஷ்டம் தெரியுது, நிறைய பேருக்கு கஷ்டம் தெரியும். நிறைய பேருக்கு வந்து உனக்கு என்ன யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி ஈஸியாக பேசுவாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லா யூடியூபர்ஸுக்குமே உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடும். அதான் எப்படின்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் வர கமெண்ட் தான், உங்களுக்கு என்ன யூடியூப்ல ஆடி சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, உழைச்சாதானே தெரியும்னு. இது எவ்வளோ பெரிய உழைப்புன்னு சொல்லி எல்லா யூடியூபர்ஸ்கிட்டையும் கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யூடியூப்ல நல்லா வீடியோ போட்டு நிறைய இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நிறைய பேர் எக்கச்சக்கமாக இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஃபேமஸான யூடியூபர்ஸ் எத்தனையோ பேர் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அதில் ஒரு 10% தான் இருப்போம். ஏன் சாமி, அதில் ஒரு 10% தான் எங்களுக்கு. நாங்களே அவ்வளோதான் சம்பாதிக்கலாம், நான் ஒரு 10% சம்பாதிக்கிறோம். அதை வச்சு ஏதோ ஓடுது. மற்றபடி இப்படியே நாங்கள் நிறைய ரீச் கொடுத்தோம், நல்லா பண்ணோம் அப்படின்னா நிறைய இன்கம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சாமி, அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலையிலையும் ப்ரொமோஷன் இருக்க மாதிரி நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் அடுத்த கட்டம் அப்படின்னு நினைப்பீங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து இன்னும் ரீச் கிடைச்சா நிறைய போகும்ட்டு. ஸோ இந்த ரீச் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் தான் அது. எங்களுக்காக பணமோ காசோ எதுவுமே இந்த மாதிரி இல்ல, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரீ டைம்ல இந்த வீடியோ பார்க்கலாம். நாங்க கண்டிப்பா பார்க்கலாம்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ண போறீங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நெட்டை வேஸ்ட் பண்றீங்க, மித்த இதுல எங்க வீடியோஸ் பாக்குறீங்க, அவ்வளவுதான். உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு. இதுல வேற நாங்க போட்ட பிச்சை அப்படி இப்படிங்கிறீங்க, அதெல்லாம் கஷ்டமா இருக்கு சொல்லும் போது. கரெக்டு தான். அதாவது எப்படின்னா தாலி கொடி வாங்கினா நான் போட்ட பிச்சைங்கிறீங்க. அதே தான், நீங்கள் பிச்சைக்காரங்கிட்டே போய் நம்ம பிச்சை போடுறோம், நான் பிச்சை போட்டது தான் நீ வாழ்ற அப்படின்னா அவங்களுக்கே சங்கட்டமாயி நீங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு போயா அப்படின்ட்டுருவாங்க. எங்களால் கொடுக்க முடியாது. அதுதான் எங்களுக்கு வந்து எப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுலேருந்து வர்றது, கையிலேருந்து கொடுக்கறது வர்றது இல்லை, பார்க்குறதுலேருந்து வர்றதுனால திருப்பி உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குற விதமாக தான் நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சொல்லவும் கூடாது. எங்களால் முடிஞ்ச ஏதாவது ரோட்டில் பார்க்குறவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பாடு கோயிலில் இருக்கவங்களுக்கோ அந்த மாதிரி கொடுத்து நாங்கள் அப்படி போக்கிக்கிறோம், எங்கள் மன நிம்மதிக்கு போக்கிக்கிறோம். அதை கூட நம்ப மாட்டாங்க. அது ஆமாம், அதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால நாங்கள் போடுறதில்லை. பட் நம்ம மனசுக்கு தெரியும்ல நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறது. இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து தப்பான வழியும் போல் பொய்யும் பேசலை, யார் மனசையும் கஷ்டப்படுத்தல. ரீசெண்டாக வந்து நீங்கள் போட்ட ப்ரொமோஷனால நிறைய பேர் ஏமாந்துட்டோம், நான் இந்த வந்து 499 கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது உங்களை விட எனக்கு பெரியவே லாஸ். ஏன்னா நான் வந்து உங்களை ஏமாத்தல, உங்கள் ஷேரை வந்து நான் வாங்கிட்டு போல எதுவும் பண்ணல, நான் நல்லதுன்னு நினச்சி பண்ணது தான். அதுவும் இல்லாமல் இப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ப்ரொமோஷன் தான் நான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பண்ணி ஏமாறீங்கன்னு தெரியல. வீடியோலயே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லி போடுவோம், இல்லாமல் தான் போடுறோம். பட் அவங்க வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு நீங்கள் இவ்வளோ கட்டினாதான் உங்களால் முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா எங்ககிட்ட சொல்கிற எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. நாங்களும் அதை நம்பி தான் பண்ணுறோம். உங்க காசு வேணும், உங்களுக்கு காசு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல, ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொன்னங்காடி தான் நாங்க போட்டோம்.
ஏன்னா நாங்க நிறைய இதுல அனுபவப்பட்டங்காட்டி அப்படி போட்டோம். தயவு செஞ்சு இப்பவுமே என்ன யாராவது வந்து இந்த வேலை இருக்கு ஆன்லைன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்கன்னா நான் அதை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க நம்ம நிறைய பார்ட் டைம் ஜாப் போடுவோம். ஆமா, நம்ம பிசினஸ் பண்ணா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்றதா இருந்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, பண்ண வேணாம். நான் ப்ரொமோஷன் வந்தாலுமே சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் வரலனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் சொன்னா மட்டும்தான் நான் போடுவேன். அதை மட்டுமே நம்பி. அதை மீறி உங்களுக்கு அமௌண்ட் கரெக்டா சொன்னாங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு சேராதீங்க. ஆமா, எனக்கு ஏர்ன் ப்ரொமோஷன் சொல்றது வந்து என்னன்னா, எனக்கு வந்து இதுல இருந்து வருது, பிளே ஸ்டோர்ல இருந்து வருது. பிளே ஸ்டோர்ல வந்து ஏமாற்ற மாட்டாங்க, ட்ரஸ்டபிள்ங்கிறதுனால தான். ஏன்னா அப்படி ஏமாத்துறவங்களா இருந்தா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்து நம்ம இந்தியாவில் வந்து பிளே ஸ்டோர் ஆப்பில் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய ஆப் நம்ம டிக்டாக் முதல் கொண்டு இந்தியாவிலேயே பேன் பண்ண விஷயம் தான். ஸோ அது வந்து உண்மை இல்லை, ட்ரஸ்டபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்காது. ஏர்ன் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறனால தான் நாங்கள் அதையும் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இதுக்கு மேல நாங்க ப்ரமோஷன் பண்ணி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல எங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேளுங்க, இந்த மாதிரி கட்டலாமா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா கட்டாதீங்க நான் சொல்லுவேன். நாங்கள் கேமிங்கே வந்து அதனால தான் பண்ண மாட்டோம். பட் இப்போ அப்படி இல்லை, கேம் ஆடுறவங்க, கேம் ஆட தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போ கேமிங் பண்ணுறதா தான் சொல்கிறேன். கேம் ஆட தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சொல்லுங்கள் சாமி. ஜாப்ல ஒர்க் பண்ணாம வந்து எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, நான் அந்த இதை விட்டு போறேன்னு சொல்லி அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு தரல. அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு தடவை. அவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. அதான் எப்படின்னா கேப்சா ஒர்க் அந்த அவங்களுக்கு வந்து பண்ண தெரியல, இருந்தாலும் அமௌண்ட்டை கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒர்க் பண்ண தெரியல. கேப்சா ஒர்க்குங்கிறது வந்து அவங்க கொடுக்கறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதி கொடுக்கறது. அதை நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியலாமல் நீங்கள் பண்ணதுனால வந்து அதான் ஒர்க் பண்ண தெரியாமல் நீங்கள் பண்ணதுனால வந்து கம்ப்யூட்டரை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ கேப்சா ஒர்க் தெரிஞ்சவங்க மட்டும் கேப்சா ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேணாம் ப்ளீஸ். அது வந்து உங்களுக்கு காசு நஷ்டமாகுது இல்லையோ, எங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டு உடையுது. நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் எங்களுக்கு அது உடையுது. ஸோ அதனால் தெரியாத ஒர்க்கை பண்ணாதீங்க, தெரிஞ்ச ஒர்க்கை விடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எதுக்குமே. கேமிங்லாம் பண்ணுறது வேற வழி இல்லை, கேமிங்லாம் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. உங்களுடைய சுயநிலையோடு நீங்கள் விளையாடினா மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேமிங்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஏன் இவங்க மாமா அவங்க மாமாவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரம்மி தான், ரம்மி. ஆனா அவர்கிட்ட நான் கேட்பேன், ரம்மி விளையாடுறீங்களே நஷ்டமாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, அவர் வாயிலிருந்து வர்றது என்னன்னா, என்னுடைய மாச பொழப்பே இதுல இருந்து தான் அப்படின்னு. ஸோ அவருக்கு விளையாட தெரிஞ்சிருக்கு, அவர் விளையாடுறாரு. எங்க மாமாவுக்கு வந்து நிறைய இது லாஸ் ஆயிருக்கு, இருந்தாலும் நிறைய ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காரு. நல்ல மைண்ட். ரம்மியில வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாங்களே விளையாண்டா கூட டக்குன்னு அவன் தான் அடிப்பான். அந்த மாதிரி ரம்மியில நல்ல மைண்ட். விளையாட தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணட்டும், நீங்க தெரியாதவங்க எல்லாம் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு இதுவுமே தெரிஞ்சவங்க விளையாடுங்க, ஜெயிச்சு சம்பாதிங்க, மற்றபடி வேறு எதுவும் பண்ணாதீங்கப்பா. இந்த சமைக்கிற வீடியோவில் இப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? கட்டிங் முடிஞ்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி கட் பண்ணால் தான் ஓரளவுக்காவது வேகும், டக்குன்னு வணங்கும். ஓகே. பத்து வெங்காயம், கடுகு எதுவுமே போடாது, கடுகு எதுவுமே போட வேணும். ஆனா சில பேர் வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே கடுகு போடுறாங்க. அப்படி போட மாட்டாங்க, நிறைய பேர் போடுறாங்க. எனக்கே தெரியல எப்படி. நிறைய யூடியூப் வீடியோஸ்ல தான் பாக்குறேன், நிறைய பேர் சிக்கனுக்கு மட்டனுக்கெல்லாம் கடுகு போடுறாங்க. நான் அப்படி போடல. அப்படி போட நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணதில்லை. எப்பவுமே வந்து வெங்காயம் போட்ட உடனே அது என்ன பழக்கம்னு தெரியல, எப்பவுமே உப்பு போட்டுருவேன் வெங்காயத்துலயே. வெங்காயத்துல உப்பு போடுறது நல்லதுதான் சாமி. வெங்காயத்துல உப்பு போட்டா நல்லா வணங்கும், அதனால எப்பவுமே என்ன செஞ்சாலே வெங்காயத்துல உப்பு போட்டுவேன். அது பழக்கம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிச்சு. வெங்காயம் வதங்கிச்சுன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை பார்த்தா தெரியாது, சுத்தி இருக்கு கடாயோட. அந்த வீட்டுக்கு வரும்போது காசு இல்லைன்னு ரொம்ப கம்மியா வாங்கிட்டேன். காசு கம்மியா இருக்கு, அதனால இருக்கிற பட்ஜெட்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடாய் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது வேற போக போக பால் சட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 500 600 கொடுத்து வாங்கினேன். அதெல்லாம் அப்படி சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் இப்படி இருக்கு. அப்பவே எல்லாரும் சொன்னாங்க, வாங்குற கம்மியா வாங்கினாலுமே வெயிட்டா வாங்கிக்கோங்க விலை கொடுத்து, அப்பதான் ரொம்ப நாள் இருக்கும்னாங்க. எங்க வீட்டுல இதே ஒரு சட்டி இருக்கும், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இரும்புல இருக்கும். ஒரு 4 கிலோ இருக்கும், இரும்புல இருக்கும்.
அது சமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடி பிடிக்காது, எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி வாங்கணும். இது வந்து அப்படியே பாருங்க, இவ்வளவு இருக்கா, கொஞ்சம் வனமுன்னே பாருங்க இவ்வளோண்டாயிரும். இது 3 பீர்க்கங்காய் போட்டிருக்கேன், அதுவே இவ்வளவு இருக்கு. பாக்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கு, வனனுக்கு அப்புறம் காட்டுற மாதிரி எத்தனை இருக்கு. நான் வேற ஏதாவது காய் செய்யறதா இருந்தா ஐயோ இவ்வளோலாம் கூட கொஞ்சமா போடுமான்னு சொல்லுவேன், சாப்பிட மாட்டேன். ஆனா இதெல்லாம் பரவாயில்ல, போடுமா, தப்பு இல்லை. இது என்ன செஞ்சாலுமே கம்மியாயிரும். இப்பவே கொஞ்சம் இதுவா இருக்கட்டும், பாவக்காவா இருக்கட்டும். பாவக்காய் 2 பெரிய பாவக்காய் போட்டேன் நேத்து, அது சுத்தமா பத்தல எங்க 2 பேருக்குமே. நான் சாப்பிடவே இல்லை, ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். வதங்கமா ஏதாவது போடணுமா? நல்லா வணங்கினக்கு அப்புறம் நல்லா சுண்டை நமக்கே தெரியும். அப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு ஆஃப் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வருமா அதுல? கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அதுக்கு தானே வெயிட் பண்றேன். அரிசி ஊற வச்சிட்டீங்களா சாமி? அவ்வளோதான், இன்னைக்கு வேலை ஈஸி. நீ வேலை ஈஸி இதுன்றங்காட்டி வெறும் சாப்பாடு மட்டும்தான். இதுவும் தான் சாப்பாடு, இது மட்டும். நல்லா வந்துருச்சா? வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. இதுல குடிச்சுட்டா தெரியும், நீங்க இந்த காமெடி எழுதிங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் நான் சொல்லும்போது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இருக்கு, வெந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து லைட்டா மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டு அதோட ஸ்மெல்லும் போயிடும். மிளகாத்தூள் ஏன்னா காரம் இந்த போடும், வேற எதுவும் பச்சை மிளகாய் எதுவுமே போடல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது ரொம்ப காரம் தான் நல்லா இருக்குது. சாருக்கு வந்து நாட்டு நடப்பு தெரியுமான்னு பார்ப்போமா? நாட்டு நடப்புன்னு என்னன்னு தெரியுமா சாரு? என்ன தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. நாட்டு நடப்பு தெரியும், ஆனா அதை பத்தி எதுவும் தெரியாது. அப்படியா? சென்னையில் இப்போ ரெட் அலர்ட்னு ஒன்று இருக்குது, போட்டிருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட் போட்டிருக்காங்க, தெரியுங்களா? எதனால சாரு? தெரியல, ஆனா ரெட் அலர்ட்னு தெரியும், எல்லாம் ஸ்டோரி வச்சிருந்தாங்க. அதனாலயா? சரி சரி. எதனால? சென்னையில் வந்து மழை புயல் வர்றதுனால, மழை புயல் இதெல்லாம் இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்களாமா. இப்ப அந்த புயலுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. கஜா புயலா? இல்ல சாமி. சாரு புயலா? இல்ல சாமி, சாரு புயல் இல்ல, பூகம்பம். சொல்லுங்க. அதாவது எல்லா ஆண்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பேரு. அதாவது எப்படின்னா, இல்ல சாமி, அதாவது புயல் வந்து இந்த புயல் அந்த புயல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப வந்திருக்க புயல் பேர் வந்து பெண்கள் புயல். பெண்கள் புயலா? பெண்கள் புயல். பெண்கள் அது எல்லாருமே இப்போ வந்து பெண்கள் புயல் அப்படின்னா பெண்களே புயல் தானே அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் புயல்னு நினைக்கிறேன். அது என்ன புயல்னு தெரிஞ்சு உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு கூட தெரியல. பெண்கள் புயல். எப்படி இந்த புயலுக்குலாம் பேர் வைக்கிறாங்க, எதனால அப்படி? ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் பிறக்குதுல, ஸோ என்னன்னு மறக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கிறாங்க போல. இந்த கஜா புயல் அதான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு புயலா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேர். சென்னையில கஜா புயல் வந்திருக்கு, வேற என்ன புயல் வந்திருக்கு? ஐயோ இப்படி கேட்டா நான் என்ன சொல்றேன்? பர்மா புயல். பர்மாவா? பர்மான்னு இது வந்துருந்துச்சு. பர்மா, கஜா புயல். கஜா புயல்னால ஞாபகம் இருக்கு, ஏன்னா நம்ம அங்க அந்த டைம்ல அங்க மாட்டணுமா? கஜா புயல்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு அப்ப எனக்கு தெரியும். நம்ம அங்க மாட்டும்போது ஒரு புயல் வந்துச்சு. என்ன புயல்? ஒரு புயல். இப்போ வந்து பெண்கள் புயல் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன புயல் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சென்னை இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த நாட்டு நடப்புனா என்னன்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் யூடியூப், இன்ஸ்டா இதுலேயே இருந்துட்டோமா, ஸோ ஏதாவது ஸ்டோரி போட தான் தெரியும். டிவியில் அதங்காட்டி நியூஸ் கூட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிவி இருக்கும்போது நியூஸாக பார்ப்போம். காலையில் இருந்துச்சா ஏதாவது எங்கள் அப்பா எதாவது பார்க்கணும்னா போட்டு விடுவாரு இந்த மாதிரி. இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலும் நம்ம நியூஸ்ல பார்க்க மாட்டாங்க, ராசி பலன் தான். இல்ல ராசி பலன் தாண்டி நியூஸ் வரும்போது நியூஸும் பார்ப்பாங்க. அப்படியா தெரியல, நான் இருக்கும்போது ராசி பலன் தான் பார்த்துருக்காங்க. அது இல்லாம நாங்க நியூஸ் இதுக்காகவே நம்ம நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நாங்க அதை பார்க்கறது. ஆமா, அதை பார்க்கறது பாலிவர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், பார்க்கறதே இல்லை. அதுக்காக தான் ஃபாலோ பண்ண. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நம்ம நாட்டுல என்ன நடக்குன்னு. ஆமா, ஸோ அது என்ன புயலுங்கிறது வந்து என்னென்ன புயலுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன கமெண்ட் பண்ணுங்க. அதை விட என்ன மோசம்னா நம்ம ஊர்ல நடக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதேதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாண்டி நாட்டுல வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. ஒரு பாண்டிய நகர், சாரி படம் பேர் வந்துருச்சு, பாண்டிய நகர் சாமி சொன்னோம். பக்கத்துல அந்த ஏரியா அவங்களுக்கு பெருமாள், இது வந்து பாண்டிய நகர். ஸோ வந்து எங்களுக்கு அதுவே தெரியல. அதுவே நாங்கள் ரீசெண்டாக வேற ஒருத்தவங்க சொல்லி அதுக்கப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். அதை சொல்லி அப்புறமா தான் எங்களுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த லெவலுக்கு தான் நமக்கு இருக்குது. நிறைய பேருக்கு
எனக்கு தெரியல, ஏன் சும்மா அத்தைக்குமே தெரியல, நான் சொல்லிதான் அத்தைக்கு தெரியும். அது அவ்வளோ நியூஸ்லயும் வரல போல. அதுதான் ஓரளவுக்கு வந்திருக்கு, திருப்பூர் நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. பட் பெருசா பேசிக்கிற அளவுக்கு இல்ல. ஆனா ஒரு குழந்தை இறந்துருக்கு. அந்த வீடியோ கிளிப்பிங்க பார்க்கும்போது எங்களுக்கே பக்குன்னு இருந்துச்சு. என்னடா சொல்றீங்க, குழந்தை இந்த மாதிரி நான் கார் வாங்கணும் ஏதோ ட்ரீம் எல்லாம் எழுதி ஒரு வீட்டுல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கார் வாங்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. பாவம் அந்த வீடு எல்லாம் உடஞ்சி சின்ன குழந்தை பண்ணுவோம், அதாவது வரைஞ்சு செவுத்துல விட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த குழந்தை மை ட்ரீம்னு ஏதோ எழுதி குழந்தையா பெரியவங்களான்னு தெரியல. பட் அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு 10th படிக்கிற மாதிரி குழந்தை ட்ரீம் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நாட்டு நடப்பு தெரிஞ்சு 6 மாச குழந்தை ஏதோ வெடிச்சு இறந்து போயிடுச்சு. ஆமா, ஏதோ வெளியே சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நடந்திருக்கு போல. பக்கத்து வீட்டுல இருக்க அது ஒரு பாம் பிளாஸ்ட் இல்ல, வெடி தயாரிச்சிருக்காங்க போல, வீட்டுல வச்சு வெடி தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெடி வந்து வெடிச்சிருச்சு போல தவறி. வெடி வீட்டில் வச்சு தயாரிக்கிறதே பெரிய தப்பு, அது வெடிச்சு போய் பாவம். அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓடெல்லாம் இல்ல வீட்டுல. ஆமா, ஒரு லைனே இல்ல, ஒரு காம்பவுண்டே இல்ல, அங்க ஓடெல்லாம் ஒரு சின்ன ஏரியாவே இல்ல. வெடிச்சிருச்சு. ஆனா இறந்தவங்க அந்த வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் நினைக்கிறேன். அப்படிதான் பக்கத்துல இருக்கவங்க மட்டும் தான். ஆனா பரவாயில்ல, உயிர் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு அடி விழுந்திருக்கு. ஒரு சில பாட்டிக்கெல்லாம் காதே ஒரு மாதிரி ஆயிடுச்சோம். அந்த பாட்டி தான் பேட்டி கொடுத்துருந்தாங்களா, முடியல ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வதங்கிருச்சா. ரீசெண்டா திருப்பூர் தான் அனுப்பினாங்க. என்ன பெரிய நியூஸ் நடந்தாலுமே திருப்பூர் தான் வருது. அதை கேட்கும் போது தான் திருப்பூர்ல வாழ்றவங்களே பாத்தீங்கன்னா திருப்பூர்காரங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நிறைய விஷயத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தோர் வாழ வைக்க திருப்பூர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஃபுல்லா இந்திக்காரங்க வந்தோடனே திருப்பூருங்கிற பேரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம எங்களுக்குமே திருப்பூர்ல சுத்தமா இந்திக்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் இவங்களே இருக்காங்க. கொஞ்சமா இருந்தா கூட தெரிஞ்சுக்காது. மோஸ்ட்லி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் எங்க திருப்பூர்ல. அதேதான், திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு மெயினா தெரியும். தமிழ் இவங்க ஹிந்திக்காரங்க தான். அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. பார்த்தா கடைசில தெரியும் அவங்க ஹிந்திக்காரவங்க. ஆமா, அந்த அளவுக்கு தமிழ் பேசுவாங்க. அக்கா இது கேசரி வேணுமாக்கா, அக்கா தண்ணி வேணுமாக்கா, இப்போ ஹோட்டல்ல எல்லா ஹோட்டலுமே அவங்க தான் இருப்பாங்க. நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஊர்ல இருந்துமே நிறைய பேர் அங்க வாழ போறாங்க. அதாவது நம்ம ஹிந்திக்காரங்க கிட்ட போனாலுமே நம்ம ஹிந்தியில தான் எல்லாமே கேட்க வேண்டியதா இருக்குது. பையா ஏக் தோ தீன் இந்த மாதிரி ஏதாவது கேட்க வேண்டியதா இருக்குது. அவங்க தமிழ் பேசினாலுமே நமக்கு வந்து அவங்க கிட்ட தமிழ் பேச தோண மாட்டேங்குது. ஹிந்தியில தான் ஏதாவது கேட்கணும்னு தோணுது. ஹிந்திக்காரங்க மாதிரி தெரிய மாட்டேங்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி அவங்க ஊர் ஸ்டைல் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரியாணி கடையில இருக்காங்க. ஆமா, எல்லாரும் பிரியாணி. நம்மளை விட நிறைய பேர் அவங்க பிரியாணி லைக் பண்றாங்க போல. பிரியாணி மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட பழகிட்டாங்க. நீ உன் சாப்பாடை சமைச்சு குடிசாமி, அவங்க ஊருக்கே ஓடணும். புரியல? இல்ல நல்லா இருக்கும். இதே மாதிரி டேஸ்ட் அவங்க ஊர்லயே ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க. பாரு, ஏதோ சொன்னீங்க என் காதுல விழுகல, நான் vlogல பாத்துட்டேன். சாமி சரணம். அப்ப இருக்கு சாமி சரணம். few days to go. ஒவ்வொரு டைம் ஏதோ ஒன்று கடுப்பேத்துனாங்கன்னா few days to go பாத்துக்கலாம். இன்னும் எவ்வளவு நான் பார்த்துக்கலாம். சாமி சரணம். முடிஞ்சா சாமி? இப்ப அப்படியே சாப்பாடு வச்சிடலாம்ல சாமி? இல்ல, சாப்பாடு எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கணும். இதை தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு சாப்பாடு அதில் வச்சுக்கணும். ஓகே, அரிசி வச்சாச்சு, காய் வச்சாச்சு. மூடி விடுங்க சாமி, காய் கொண்டு அப்படியே வேகட்டும். தண்ணியை ஊற்ற வேணாம். இதுக்கப்புறம் அதுலேயே தண்ணி வரும். பார்த்தீங்களா எவ்வளோண்டு ஆயிடுச்சுன்னு? இவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோண்டு ஆயிடுச்சு. சுண்டி அது சுண்டி நல்லா வதங்கணும், அதில் தான் அதுக்கு டேஸ்ட்டு. ஓகே, இன்னைக்கு ஒரு புடி தான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே சாமிக்கு தான். சாமி வச்சு தான் நான் ஒரு சின்ன ஜூஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட் சாமி தான். இப்போ சாமி குடிச்சிட்டு அதை கொடுப்பாரு, நான் குடிப்பேன். சரி போகுது. சுண்ட சுண்ட பறக்குது அனல். இன்னும் போடும் சாமி, இடம் பத்தாது. போதும் சாமி, போதும் சாமி. சூடா சாமி? ஆமாம் சாமி. சாமி, உங்களுடைய வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைப்போம். நான் இதை சாமிக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன், கடைசியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாமிக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, சாமிக்குன்னா சாமிக்கு வைக்க சொல்லியிருப்பாங்க.
இல்லை சாமி, கட்டத்துலேவா? பக்கத்துலேயே சாமிக்கு வச்சுக்கோ சாமி. சாமிக்கு தனியாக எடுத்து அங்கே வச்சுக்கிறது வந்து செட் ஆகாது சாமி, இங்கே இருக்கிறது. சாமி நல்லா இருக்கா? இதுதான் வேற மாதிரி இருக்கு. அந்த டேஸ்ட்டு, அந்த மஞ்சள் ஸ்மெல்லு, உப்பு கொஞ்சம் அதிகமாக, சாப்பாடு ப்ரெசன்ட் சாப்பிட்ற அளவுக்கு வேற மாதிரி. கடைசியாக கடாய் சாப்பாடு சாப்பிடுவீங்களா, அது நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு தூக்கி உள்ளே போட்டு, கொஞ்சம் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு உப்பு தூக்கி உள்ளே போட்டு பெரட்டி அடிச்சுன்னா இன்னும் நாளாக போட்டுருக்கேன். அதனால நீட்டாக சொல்லுங்க, இல்லைன்னா நல்லா அப்படி இப்படின்னு பேசுவேன். டேஸ்ட்டு எனக்கு சாப்பாடு மட்டும் டேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பாராட்டிடுவேன். வேற மாதிரி காரணம் எனக்கு பேசும் போது அதோட இதே பாருங்க, எண்ணெய்க்கு அளவு அதுவும் இதுக்கு அது எதுவுமே இல்லை. அப்படி எடுக்கும்போது கையில் அந்த எண்ணெய் பிசுக்கு, தட்டில் அந்த எண்ணெய் பிசு கூட நிறைய பேருக்கு வந்து குழம்பை விட, அதை விட நிறைய பேர் குழம்போட சாப்பிட்றத விட பொரியல் வச்சு சாப்பிட்றது நிறைய பேர் இஷ்டப்படுவாங்க. பொரியல் தான் சாப்பிட்டு சரி. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் எண்டிங் வந்து முடிக்கவே இல்லை, நாங்கள் அப்படியே மறந்துட்டோம். இப்போ நைட் ஆயிடுச்சு, நாங்கள் தூங்குற நேரத்தில் தான் எடிட் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு எண்டிங் முடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் எண்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சாருஸ் லைஃப் ஸ்டைல் வந்து குக்கிங் வீடியோவை தவிர வேறு என்னென்ன வீடியோ போடலாம், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ, இந்த மாதிரி என்னென்ன வீடியோ போடலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரு, சாரீ கலெக்ஷன், எது வேணால் போடுவேன். நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எது போடணும்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.